கிறிஸ்தேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். திரும்ப ஒரு புதிய நாளை நாம் காணும்படியான பலத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து நாம் மகிழ கடவோம். இது கர்த்தர் கிருபையாக நமக்கு தந்த ஒரு நாள். நம் ஆயுசு நாளோடு ஒரு புதிய நாளை ஆண்டவர் கூட்டி சேர்த்திருக்கிறார் என்றால் அவர் செய்த அதிசயங்கள் எத்தனை பெரியது. எசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே கர்த்தரின் நாள் சமீபமாய் இருக்கிறது என்று பக்தன் சொல்லுகிறார். The day of the Lord is at hand. கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது. அன்பான குடும்பத்தின் மக்களே, கர்த்தர் கிரியை செய்யக்கூடிய நாள் சமீபமாய் இருக்கிறது. அவர் செயல்படக்கூடிய நாள் மிக அருகே இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். ஒருவேளை இந்த காலை நேரத்திலே கர்த்தர் எனக்கென்று வைத்திருக்கிற திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு நாள் சமீபமாய் வந்து கொண்டிருக்கிறது என்பதை ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாதையில நம்ம பார்த்தோம்னு சொன்னா, நெருக்கங்கள் வருகின்ற பொழுது விடுதலையும் அருகே வந்து விட்டது. பார்வோன் தேசத்திலே கொடுமையை அனுமதிக்கிறார். கொடுமை அதிகமாக வளரும் போது விடுதலை அருகே வந்து விட்டது. அதே போலதான் ஒவ்வொரு பாதையிலையும் ஆண்டவர் நம்மை ஆச்சரியமாய் நடத்துகிறார். செங்கடல் அடிப்பதை போல தோன்றி அருகே வந்து விட்டது. ஒரு மிகப்பெரிய விடுதலை நாள் அந்த ஜனங்களுக்கு முன்பதாக வந்து சேர்ந்தது. கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது. நமக்கென்று கிரியை செய்யக்கூடிய அற்புதத்தின் நாள் சமீபமாய் வந்திருக்கிறது. கவலைப்படாதிருங்கள். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில செங்கடலை போல, பார்வோனை போல, கோலியாத்தை போல பல சூழ்நிலைகள் நம்மை அடிப்பதை போல வரலாம். ஆனால் கர்த்தர் கிரியை செய்யக்கூடிய நாள் மிக சமீபமாய் இருக்கிறது என்பதை மறந்து விடாதீங்க. நிச்சயமாய் நமது வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிற ஆண்டவர் தான் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விடுதலை தந்த அதே ஆண்டவர் இந்த காலின் நேரத்துல நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அற்புதங்களை செய்யக்கூடிய நாள் சமீபமாய் இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த அற்புதம் இன்னைக்கே நடந்தாலும் நடக்கும். இன்னைக்கே ஆண்டவர் உருவாக்க முடியும். நாம் காத்து கொண்டிருக்கிற அதிசயத்தை இந்த நாளிலே நாம் கேட்க போகிறோம். நிச்சயமாய் அவருடைய செயல், அவருடைய நாள் நம் அருகே வந்து விட்டது. அந்த நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆரம்பிப்போம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில அதிசயத்தை செய்யக்கூடிய நாளை நான் கண்கூடாக காண வேண்டும், என்னை விடுவிக்கக்கூடிய நாளை என் கண்கூடாக காண வேண்டும் என்று நம்மை அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் சொல்கிறார், நீ அற்புதத்தை பார்ப்ப. கவலைப்படாதிருங்கள், கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது. ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, எங்களுக்காக நீர் செய்ய போகிற அதிசயத்தை நாள் சமீபமாய் இருப்பதற்காக நன்றியப்பா. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. நீர் கிரியை செய்யக்கூடிய வேலை வந்து விட்டது. எங்கள் ஒவ்வொருவரையும் விடுவித்து பாதுகாத்து வழிநடத்தக்கூடிய நாள் வந்து விட்டதப்பா. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நினைவு கூறும், ஆசீர்வதியும், மகிமைப்படும், பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.